அன்பிற்கினிய பில் தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன். மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் 3 கிரகங்களை இணைந்து இன்னொரு கேந்திரத்தை பார்ப்பதே மிக சிறப்புத்தான். நன்மைகள் உண்டாகட்டும், நன்மைகளே உண்டாகும். இருந்தாலும் தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதி உச்சம் பெறுவது பம்பு வழக்கு வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாகத்தான் இருக்கிறது. உடல் நலனிலும் சற்று அக்கறை செலுத்தி வருதல் நலம். கூடவே உங்களுடைய குடும்பாதிபதி தைரிய சாணாதிபதி சனி ஈஸ்வரனுடன் பாக்கியாதிபதி தகப்பன் சாணாதிபதி சூரியனும் இணைந்து இருப்பது உடன்பிறப்புகளால், தாயார் வர்க்கத்தால், தகப்பன் வர்க்கத்தால் பல வகையில் இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆகவே தனுர் ராசிக்காரர்கள் உடன்பிறப்புகளிடத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பர்களிடத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களிடத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவேதான் உயர் அதிகாரி முதலாளி என்று சொல்லக்கூடிய பகவான் சூரிய பகவான். அப்போ முதலாளிகளால், உயர் அதிகாரிகளால் தேவையில்லா மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மன உளைச்சல் வராமல் இருப்பதற்கு வெள்ளீஸ்வரரை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும். வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளீஸ்வரரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகும். உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்த்தாலுமே அவர் வக்கரகதியில் தான் பார்க்கிறார், அவர் தோஷ நிலையில் தான் பார்க்கிறார். ஏனென்றால் கேந்திராதிபதி ஒரு கேந்திரத்தில் இருப்பது கேந்திர ஆதிபத்திய தோஷம். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு சென்ற மாதமும் சோதனையான மாதமாகத்தான் இருந்திருக்கும். இந்த மாதமும் உங்களுக்கு சோதனையான மாதமாகத்தான் இருக்கிறது. அப்போ சோதனையிலிருந்து விடுவதற்கு அடிக்கடி கோவில் குளங்கள் என்று சென்று கொண்டிருந்தால் உங்களுக்கு சோதனைகள் விலகக்கூடிய மாதமாக வரும். தாயார் உடல்நலனில் அக்கறை தேவை, தகப்பன் உடல்நிலையில் அக்கறை தேவை. அப்போ எல்லோருமே இப்போ சோதனை கடையில் இருப்பதை போலதான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிலை ஏற்படும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.